தேர்தலையொட்டி பீகார்ல இருக்கக்கூடிய மகளிருக்கு ஆளுக்கு 10,000 ரூபாய் குடுக்குறோம் அப்படின்னு தேர்தலுக்கு கொஞ்ச நாள் முன்னால பிஜேபி அனௌன்ஸ் பண்ணது உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். இத கிழிச்சு நார் நாரா தொங்க விட்டுருக்காங்க தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்துல பிரியங்கா காந்தி அவர்கள். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 20 வருஷமா பாஜகவுடைய கூட்டணியில இருந்த நிதிஷ்குமார் தானே இங்க ஆட்சி செஞ்சுகிட்டு இருந்தாரு. அப்ப 20 வருஷமா பெண்கள் கஷ்டப்படுறது இவங்க கண்ணுக்கு தெரியலையா? இப்ப என்ன திடீர் அக்கறைன்னு 10,000 ரூபாய தூக்கி குடுக்குறாங்க. இது எப்படி இருக்குன்னா, உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர் யாராவது ஒருத்தருடைய கணவர் தினம் குடிச்சிட்டு வந்து அவர அடிக்கிறாரா? அப்படின்னு கேட்கிறாங்க. ஆமான்னு அந்த மக்கள் பதில் சொல்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு குடிகார கணவர் தினம் தினம் குடிச்சிட்டு வந்து பொண்டாட்டிய போட்டு அடிக்கிறவன், திடீர்னு ஒரு நாள் வந்து, "நாளைக்கு நான் உனக்கு ஒரு பெரிய மாளிகைய கட்டி தரப் போறேன். அதுல உன்ன ராணி மாரி வச்சு பாத்துக்க போறேன். உன்னை நான் இனிமேல் தவறாக பேச மாட்டேன். உன்ன நான் அடிக்க மாட்டேன், துன்புற மாட்டேன்" அப்படின்னு சொன்னா, நீங்க என்ன நெனைப்பீங்க? இவன் குடிகாரன். இவனுடைய பேச்சு விடிஞ்சா போச்சு. நாளைக்கு இவன் மறுபடியும் வந்து நம்மள போட்டு அடிப்பான் அப்படின்னு அவனுடைய பேச்ச நம்ப மாட்டீங்க இல்லையா? அதே மாதிரி ஒரு குடிகார கணவர் மாதிரி தான் இன்னைக்கு பிஜேபி நடந்துகிட்டு இருக்கு. 20 வருஷமா உங்கள எல்லாம் சித்திரவதை பண்ணிட்டு, இப்ப திடீர்னு உங்களுக்கு மாளிகை கட்டி தர போறோம். 10,000 ரூபாய தூக்கி கையில குடுக்குறாங்க. இத நம்பிடாதீங்க. 10,000 ரூபாய் நியாயமா உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணம். 20 வருஷமா இவங்க நல்லா கொள்ளையடிச்சிட்டு இருந்தாங்க. அதனால குடுக்குற காச வாங்கிக்கங்க. ஆனா மறுபடியும் இவங்கள நம்பி இவங்களுக்கு ஓட்டு போடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரியங்காவோட இந்த ஸ்பீச் தான் சமூக வலைதளங்கள்ல இன்னைக்கு காட்டு தீயா பரவிக்கிட்டு இருக்கு.